ஐயாவை முதல் பேச்சாளராக அழைச்சி ஐயாவை பேச வைக்கலாம்னு நினைக்கிறோம். அதாவது அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையில் 21வது ஜோதிட கருத்தரங்கத்தில் முதல் தலைமை தாங்கி சந்திரசேகர் ஐயா முதல் பேச்சை கொடுக்கும்படி வருக வருகை என வரவேற்கிறார். அகத்தியர் ஜோட அறக்கட்டளை நடத்தும் ஆசிரியர் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி 21வது கூட்டமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜோதிடம் பயில்வோர்களுக்கும் ஜோடம் பழகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோதிடம் ஒரு கடல் போன்றது. இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு சாதாரண சமாச்சாரம் பஞ்ச அங்கங்களை கொண்டது. பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னா நாட்கள், திதிகள், யோகங்கள், கரணங்கள், நட்சத்திரங்கள் அனைத்தும் 5ம் சேர்ந்தது பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தில் நமக்கு சொல்லக்கூடிய இருக்கிற கருத்துகள் அநேக கோடி விஷயங்கள். 27 நட்சத்திரங்களுக்கு 108 பாதங்கள், அந்த 108 பாதங்களுக்கு 12 ராசிகள், அந்த 12 ராசிக்குள்ள 9 பாதங்களாக 12 108 பாதங்களும் அடங்குகின்றன. இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு கடல் போன்ற சமாச்சாரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துறையில் பிரகாசமாக நல்ல நிலையில் இன்னைக்கு இருக்கின்றார்கள் என்றால் அவரவர்கள் எடுக்கின்ற அனுபவம், முயற்சியும் பயிற்சியும் தினசரி வாழ்வில் நாம் அன்றாட அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அதாவது தினசரி நாம் படிக்கணும். தினசரி படித்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஜோதிடத்துறை நன்கு விளங்கும். இது ஒரு கடல் போன்ற சாஸ்திரத்தில் 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து 4,50,000 சுலோகங்களை எழுதி வச்சுருக்காங்க. காக்கேர் தேரர் புலிப்பாணி இவங்கெல்லாம் ஒரு 50,000 பாடல்களை எழுதி வச்சுருக்காங்க. மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. இன்றைய நாள் இந்த ஜோதிடத்துறையில் என்னுடைய பெயர் பி கே சந்திரசேகரன். பள்ளிபாளையம் ஜோட சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்து இன்னாலும் தலைவராக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். மேற்படி இந்த ஜோதிட சங்கத்தில் இந்த பயில்வோர்களுக்கு இந்த ஜோதிட கலை 64 கலைகளிலே தெய்வீக கலை இந்த ஜோடக்கலை. இந்த தெய்வீக கலையான ஜோடக்கலையில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறது இந்த ஜோடக்கலை. இதில் 12 ராசிகள், 12 லக்கணங்கள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்களில் கோடான கோடி விஷயங்கள் 12 கட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது. அதில் முதல்ல உள்ள ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் பார்க்க வருகின்ற நேரத்தில் முதல்ல என்ன ஓரையில் உள்ள வருகிறார்கள், அந்த ஓரைக்கு தகுந்த பலன்கள் தான் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நாம் ஆளாகணும். அதுக்கு அடுத்தது கௌரின்னு ஒன்று இருக்குது. இந்த கௌரியில் இந்த சுகம், சோரம், தனம், லாபம் இப்படி அனைத்து விஷயங்கள்லையும் அதில் என்ன இதில் கௌரியில் வர்றாங்கிறதையும் கவனிக்கணும். முக்குண வேளையில் தாமசம், அதாவது ராஜசம், இந்த மாதிரி வரக்கூடிய முக்குண வேலைகளில் என்ன வேலைகளில் வர்றாங்கிறதையும் நம்ம கவனித்து பார்த்து பலன் சொல்ல வேணும். வரக்கூடிய நேரத்தில் என்ன நட்சத்திரம் ஓடுகின்றது, என்ன ராசியில் உள்ள வருகிறார்கள், பிரசன்ன லக்கணத்துக்குள்ள என்ன லக்கணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அந்த லக்கணங்களுக்கு அம்சா லக்கணம் என்ன லக்கணம் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய ஜாதகம் உண்மையான ஜாதகம் அமைஞ்சிருக்கும். ஒன்று வரக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய லக்கணம் அந்த லக்கணத்துக்கு திரிகோண லக்கணமாகவோ, வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு ஒன்னஞ்சு அதாவது அதனுடைய திரிகோணமான அதாவது அசுவனி மகம் மூலம் அப்படின்னா இந்த பரணிபுரம் போராட்டம்னா இந்த மாதிரி வரக்கூடிய நட்சத்திரம் அவங்களுடைய நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கும். ராசிகள் அதே மாதிரி தான். மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இதில் ஏதாவது ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வரக்கூடிய பிரசன்ன லக்கணத்திற்கும் அந்த பிறந்த ஜாதகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பில் திதி,
கரணம், யோகம், அதில் வந்து ராசி, லக்கணம், இதெல்லாம் ஏதாவது ஒன்று அமைஞ்சிருந்தால் தான் அந்த ஒரிஜினல் ஜாதகங்கிறது கரெக்ட். அது வந்த நேரத்திற்கும் பிறந்த ஜாதகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். மேற்படி அந்த லக்கணம், லக்கணாதிபதிங்கிறவர் ஒரு மனிதனுக்கு அஸ்திவாரம். லக்கணாதிபதி நல்ல பலமுடன் அமைஞ்சிருக்கணும். லக்கணாதிபதி வந்து சுபர்மனை ஏறி சுபரோடு சேர்ந்து சுபர் பார்வை பெற்றால், சுபர் சாரம் பெற்றால் அந்த ஜாதகன் நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்வார். அது அஸ்திவாரம் வந்து வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். நன்னும் லக்கணாதிபதியை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வார். அதாவது அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்து சுபர்மனை ஏறி சுபர் பார்வை பெற்றுவிட்டால் அது சிறப்பு. அதுக்கு தான் பாடல்ல காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனை அப்படி ஊழ்வனையை எடுத்து செப்புன்னு சொன்னார். அப்போது ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு குரு வந்து 6-8-12 மறையாமல், ராசிக்கு அல்லது 6-8-12 மறையாமல், அல்லது காலபுருஷ லக்கணத்துக்கு 6-8-12 மறையாமல் இருந்தாலும் லக்கணாதிபதியை லக்கணாதிபதியை குரு பார்வை, லக்கணத்தை பார்ப்பதை விட லக்கணாதிபதியை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு. அது ஒரு ஜாதகத்தில் குரு கெடாமல் இருந்தாவே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை உன்னத நிலையில் இருக்கும். ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சகம் இந்த ஸ்திரராசியில் குரு இருந்தால் அந்த ஜாதகன் பிறந்த ஊரில் முதல்ல குடியிருக்க மாட்டான். அது என்னைக்கு பிறந்தவர் விட்டு தூரம் வரானோ அன்னைக்கே வாழ்க்கையில் அவன் முன்னுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். முன்னுக்கு வருவாங்க. அதே வந்து சரராசியில் குரு இருந்தால் பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர் வாளில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களா சன்மார்க்க சேர்க்கையோடு. மேசம், கடகம், துலாம், மகரத்தில் குரு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை பிறந்த ஊரிலேயே வளர்ந்து, பிறந்த ஊரிலேயே இருந்து, பிறந்த ஊரிலேயே செல்வாக்கடைஞ்சு, பிறந்த ஊரிலேயே அவங்க வந்து இறைவன் திருவடி போய் சேர்ற அளவுக்கு அமைவார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. உபயத்தில் குரு இருக்கிறவங்க பிறந்த ஊரில் கொஞ்ச நாள், வெளியூரில் கொஞ்ச நாள், மறுக்க உள்ளூரில் கொஞ்ச நாள் அவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அது உபயராசியில் குரு இருக்கிறவங்களுக்கு. மேற்படி இந்த லக்கணாதிபதி அப்படிங்கிற கிரகம் சுபராக இருந்து சுபர்மனை ஏறினால், அதாவது அவனிவன் ஜனனக்கோள் நட்கோளாகில் அதிகாரவன் தனக்கு சொந்தமாகும், கேவலமில்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி விலை வேலை செய்யான்னா. கை நீட்டி இவங்க தான் சம்பளம் தருவாங்க, கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க. ஒரு சுபர்மனைங்கிறது வளர்வரை அப்படின்னா சந்திரன், அது கடகலக்கணத்துக்கு வளர்வரை சந்திரனாக இருந்தாலும், ரிஷபம் துலா லக்கணம், மிதுனம் கன்னி லக்கணம், இந்த லக்கணத்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன் புதன் சுபகிரகங்களாக இருந்து சுபர்மனை ஏறினால் அவங்க வாழ்க்கை உன்னத நிலையில் இருக்கும். இதெல்லாம் எங்கள் வாழ்நாளில் என்னுடைய 64 வயதில் 44 வருஷ சர்வீஸில் நான் பார்த்த வரைக்கும் சுபகிரகமாக இருந்து சுபர்மனை ஏறி அவங்கெல்லாம் சுபகிரகத்தோடு சேர்க்க பெற்றவங்கெல்லாம் வாழ்க்கை சுகமாக தான் வாழ்கிறாங்க, நலநிலையில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். அதே மாதிரி லக்கணாதிபதிங்கிற கிரகம் 11ஆம் இடத்துக்கு போயிட்டாவே செய்யும் தொழில் ஒவ்வொன்றும் லாபகரமான செயலை பெறுவார்கள். அவங்களுடைய வாழ்க்கை, சிந்தனை, உயர்ந்த எண்ணம், உயர்ந்த செயல் இதெல்லாம் லக்கணாதிபதி 11க்கு போனவங்களுக்கு இருக்கும். 1, 5, 9ஆம் இடத்துல லக்கணாதிபதி அமையிறது. திரிகோண கேந்திராதிபதிகள், அதாவது 1, 4, 7, 10 கேந்திரத்தில் இருப்பது, 1, 5, 9 திரிகோணத்தில் இருப்பது. கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சால் ஜாதகம் யோக ஜாதகம். கேந்திரங்கிறது 1, 4, 7, 10, கோணங்கிறது 1, 5, 9. 1, 5, 9னா அது வந்து திரிகோண ஸ்தானத்தில் விஷ்ணுனுடைய ஸ்தானம். 1, 4, 7, 10லாம் அது வந்து லட்சுமி ஸ்தானம்னு அர்த்தம். இவங்க பரிவர்த்தனை அடைகிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் கையில் எடுக்கிற போது வாக்காதிபதி அப்படிங்கிற கிரகம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவர்க்கு செல்வம் வளரமே வாக்கிலே செல்வம்னா. வாக்காதிபதி வந்து கெடாமல் இருந்தால் நெகக்கண்ணில் அழுக்குப்படாது, போட்ட சட்டை மடிப்பு கலையாது, தின்ன சோறு சேரனாகாது, அவங்க சைன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாக்காதிபதி நலநிலையில் இருக்கிற எங்களுடைய வருமானமெல்லாம் எளிதில் ஈட்டக்கூடியது. மூளையை வச்சு வேலை செஞ்சு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 2 கூடையவர்கள் கெடாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம். இதெல்லாம் நாங்கள் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். வாக்குநாதன்
நல்ல நிலையில் இருந்தால் அது சிறப்பு. வாக்குநாதனோடு லாபஸ்தானாதிபதியும் தனாதிபதியும் ஒன்று கூடிவிட்டால் ஒரு ஜாதகனுக்கு எங்கிருந்து பணம் வருது, எப்படி சொத்து சேர்ந்தது, எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வருமானங்கள் வரும். தனாதிபதியும் லாபாபதியும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு சில ஜாதகங்களுக்கு சேர்ந்துருக்குது. அவங்கெல்லாம் நாங்கள் பார்த்த வரைக்கும் சொகுசான வாழ்க்கை, சொகுசான லைஃப் தான் ஓடிட்டுருக்காங்க. 3ஆம் இடங்கிறது புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு, ஆளடைமை, பொன்பொருள் சேர்க்கை, போகஸ்தானம். அந்த 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறத வச்சு தான் 3ஆம் இடம் மாமனாரை குறிக்கூடிய இடம். 3ஆம் இடம் தொழிலையும் சொல்லலாம். 3ஆம் இடம் நல்லா வலுவாக இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரம், அதனுடைய வாழ்க்கை அமைப்புகள் நல்ல நிலையில் இருக்கும். 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு லக்கணத்தில் புதன் குரு இருந்தால் அது திக்பலம், 4ல் சந்திரன் சுக்கிரன் இருந்தால் அது திக்பலம். கோளொன்று சரமாய் 4 கொற்றவனே சக்கரவர்த்தியாய் வாழ்வான்கிறான். துலா லக்கணமாக இருந்து சந்திரன் சுக்கிரன் 4ல் இருந்ததுனாவே அவங்க வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், ஒரு உன்னதமான நிலையில் தான் அவங்க இருக்காங்க. அதாவது சரராசியில் சரலக்கணமாக இருந்து முதல்ல சரலக்கணம் துலாலக்கணத்துக்கு 4லேயே சந்திரன் சுக்கிரன் இருக்கிற ஜாதகங்கள்லாம் நல்ல சிறப்பான நிலையில் இருக்கார்கள். இதெல்லாம் நாங்கள் அணுவு ரீதியில் கண்ட உண்மைகள். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு நட்பு அதாவது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். அவங்க பூர்வ புண்ணிய பலன் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகர் அந்த பாட்டஞ்சொத்து, அப்பஞ்சொத்து, அது இல்லாத அவங்களுடைய சுய சொத்து, அவங்க செஞ்ச பூர்வ புண்ணிய பலனப்பா. பூர்வ புண்ணியம் கெடாமல் இருந்து 5 குடையும் வலுவாக இருந்தாங்கன்னா 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, அஷ்டாத்தம சனி நடந்தாலும் சரி, பஞ்சம சனி நடந்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு அந்த 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிற போது எல்லா கிரகங்களும் நன்மை தர ஆரம்பிச்சிடும். அப்போ பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தா அப்போது காலப்புருஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன், மேசம். காலபுருஷ லக்கணம் மேசத்துக்கு அதிபதி செவ்வாய், 5 குடையவன் சூரியன், 9ஆம் அதிபதி குரு. இந்த 3 கிரகம் தான் உலகத்தை ஆளும் கிரகங்கள் அப்படிங்கிறான். சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 கிரகங்களுடைய ஸ்தானம் மட்டும் ஒரு ஜாதகத்துக்கு வலுவுடன் இருந்தால் அந்த ஜாதகர் உன்னத நிலையில் இருக்கிறார். இந்த 3 கிரகம் தான் 3 கூட்டு கிரகங்களாக அமைந்து 9 கிரகங்களாக செயல்படுகின்றன. அப்புறம் 5ஆம் இடத்தை வச்சு குழந்தை பாக்கியம் சொல்லுவோம். 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துக்கு அதாவது பூசா அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு. பூசா அனுசம் உத்திரட்டாதியில் வாங்கின கிரகம் பூர்வ புண்ணியாதிபதியை பார்த்தாலும் குழந்தை உண்டு, ஆண் வாரிசு. பெண் குழந்தைகள் கிடைக்கிறதுங்கிறது மற்ற இதை வச்சு சொல்லலாம். ஆனால் அந்த பூசா அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக கிடைச்சிருது. அது முதல் குழந்தை 5ஆம் இடம் சூரியன், அடுத்த குழந்தை துலாம் தனுசு 2வது குழந்தை, 3வது குழந்தை முதல் குழந்தை சிம்மம், 5ஆம் இடம் மேசம், 2வது குழந்தை துலாம், அது சுக்கிரன், 3வது குழந்தை குரு, 4வது குழந்தை கும்பம் சனி, 5வது குழந்தை மேசம் செவ்வாய். இப்படி தான் வரிசையாக குழந்தைகள் எடுத்துக்கிறோம். அதில் 5 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இந்த பூசானுசம் உத்திரட்டாதியிலிருந்து அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டுன்னு எழுதி கொடுத்துடலாம். அந்த கிரகங்கள் 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது 10ஆம் அந்த 11ஆம் அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வாரிசு கிடைச்சிருது. அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடம்லாம் நம்ம என்னமோ மாமனை பற்றி பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதாவது தொழில் தகப்பனுடைய தொழில் 6ஆம் இடம். 9க்கு 10ஆம் இடம் 6ஆம் இடம். அதனால் 6 கூடையவன் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல இருந்தால் அடுத்த சகோதரம் பிறக்காது, பிறந்தாலும் அது இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் அடுத்த சகோதரம் பிறப்பதில்லை. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை ஒரு கருவு அபேஷன் ஆகி அதுக்கு அடுத்த குழந்தை வேணால் இருக்கலாம். அப்புறம் 6ஆம் இடம் நோய் நொடி பிணி பீடை கடன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் 6ஆம் இடத்தை அதிபதிகள் ஜாதகத்தில் கேந்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னு யோகம் ஸ்டார்ட் ஆகிடுது. 6ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னு யோகம் ஸ்டார்ட் ஆகிடும். யோகம்னா முன்னேற்றம் ஏற்படும்.
திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர் காண மருவியின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி கொடிவரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். எதிரி கூட கூப்பிட்டு நல்லது செய்யக்கூடிய பண்பாளர் அப்படிங்கிற 6 குண இலக்கண கேந்திரம் பெற்றார். அதை குரு பார்த்துட்டா அது அந்த ஜாதகர் அந்த எந்த துறையில் இருக்காரோ அந்த துறையில் தலைமை பதவி வகிப்பார் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியினுடைய ஸ்தானம். 7ஆம் இடம் கூட்டாளிகள். அந்த 7ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் சரமேறனால் தாரம் 2, 7ஆம் அதிபதி சிரமேறினால் ஒரே தாரம், 7ஆம் அதிபதி உபயமேறினால் 3 தாரம். அப்போ 7ஆம் அதிபதி சிரமேறது ஒரு தாரத்தை குறிக்கின்றது, 7ஆம் அதிபதி சரமேறினால் 2 தாரத்தை குறிக்கின்றது, 7ஆம் அதிபதி உபயமேறினால் 3 தாரத்தை குறிக்கின்றது. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். 7ஆம் அதிபதி என்ன சாரத்தில் இருக்காரோ, அல்லது சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி என்ன சாரத்தில் இருக்காரோ, காலப்புருஷனுக்கு 7ஆம் அதிபதி மேசலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்ன சாரத்தில் இருக்காரோ, அந்த 3 7ஆம் அதிபதியினுடைய சாரங்களில் வரக்கூடிய மனைவி தான் அந்த நட்சத்திரமாக மனைவி வருவாள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதனுடைய திரிகோண நட்சத்திரமாக வரும். இப்போ அசுவனினா அசுவனி மகம் மூலம், பரணினா பரணிபுரம் போராடம், இந்த மாதிரி எதிலையோ ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் இடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் அவமானம், அதாவது சிறை செல்லுதல், எத்தனையோ அதாவது சிரமப்படுதல், பல தொந்தரவுகள் எல்லாமே அந்த 8ஆம் இடங்கிறது. 8 குடைவன் 3 8 12 இருந்தால் மாடா மாடி குடா கோபுரம் கட்டி செல்வ சீமான் போல் வாழ்வான் ஆயிலும் 100 ஆண்டு. அப்போ 8ஆதிபதிங்கிற கிரகம் ஆட்சியோ உச்சமோ அல்லது 8ஆதிபதிங்கிற கிரகம் 6 8 12 மறைஞ்சாலோ தீர்க்காயுசு உள்ள ஜாதகம். இப்போ லக்கணாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சரராசி ஏறினால் அந்த ஜாதகன் 100 வயசு வாழ்வான்னு போட்டிருக்கு. அப்போது 8ஆதிபதிங்கிற கிரகத்தை வச்சு ஆயுள் பலத்தை நம்ம சொல்கிறோம். அதை மேற்கோள் காட்டிய நூல்களில் ஆயில தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்திஸ்புடத்தை வச்சு தான் ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணுறாங்க. அந்த ஆயுள்தாயம் நிர்ணயம் பண்ணுறதுக்கு தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்திஸ்புடத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா, சூரியஸ்புடம், சந்திரஸ்புடம், லக்னஸ்புடத்தை வச்சு தான் கணக்கு கூட்டி இது பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கணக்குகள்லாம் போகாமல் ஈஸியான முறையில் ஆயுளை நிர்ணயம் பண்ணுறதுக்கு புலிப்பாணி சாதக அலங்காரம் பல நூல்களில் பல கருத்துக்கள் இருக்கிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரு யோகங்கண்டீரோ, இவனுக்கு வயது 100ன்னா. நீலன்னா சனி, சனி உச்சமாக இருக்கணும். நிலவுன்னா சந்திரன், சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வயசு இருப்பான்னு ஜாதக அலங்காரங்கிற பாடலில் இது இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சனி உச்சமடைஞ்சு சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வயசு. இந்த சூரியனுக்கு 5 9 மதி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 78 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் குருச்சுக்கரனின்னால் 88 வருஷம் ஆயுள்னு புலிப்பாணி கொடுத்துருக்கார். பல நூல்கள் கவிகள் கற்க வல்லோன் பலமான புவியில் வித்தை என்று வாழ்வான், இடித்திட்டேன் 8 10 ஆண்டில் ஈசனுடைய இயல்புடைய சிசுவுக்கு ஏதான் அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு பின்னால் குருச்சுக்கரன்னா 88 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள். இதுவும் புலிப்பாணி பாடலில் தான் இருக்குது. சூரியனுக்கு பின்னால் செவ்வாயும் குருவும் இருந்தால் அந்த ஜாதகனுடைய வித்தை தேவர்கள்லாம் நாவலர்கள்லாம் பாராட்டுற அளவுக்கு இருக்கும். பானுவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானிருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகல் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்ட வித்தை மேவுமென சேர விளம்பு. அப்போது இந்த ஆயுள்தாய நிர்ணயம் பண்ணுறதுல லக்கணாதிபதிங்கிற கிரகமும் அஷ்டமாதிபதிங்கிற கிரகமும் சரராசியில் இருந்தால் ஆயுள் தீர்க்கம்னு சொன்னோம். இன்னென்ன சூரியனுக்கு 5 9 மதி இருந்தால் 78 வருஷம் ஆயுள், சூரியனுக்கு பின்னால் குருச்சுக்கரன்னா 88 வருஷம் ஆயுள், சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள், சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வருஷம் ஆயுள். அஷ்டமாதிபதி அப்படிங்கிற கிரகம் குருவோ சுக்கரனாக அது எந்த லக்கணத்துக்கு வரும்? மீன லக்கணத்துக்கு 8ஆதிபதி சுக்கரன், துலா லக்கணத்துக்கு 8ஆதிபதி சுக்கரன், சிம்ம லக்கணத்துக்கு 8ஆதிபதி குரு, அதே ரிஷப லக்கணத்துக்கு 8ஆதிபதி குரு. இந்த குரு சுக்கரன் 4 லக்கணங்களுக்கு 8ஆதிபதியாக வருவார். 8ம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்தட அவர்க்கு 100 செட்டன வயதுண்டாம்
மிகுதனம் வித்தையுண்டாம் பொட்டன அரசனாவான் பூமியோர் அறியத்தானே. அப்போ அந்த மாதிரி அட்டமாதிபதிங்கிற கிரகங்கள்லாம் குருவோ சுக்கிரனாக வந்து 1-4-10 கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு 100 வயது வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் உண்டு அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அவர் செஞ்ச பாக்கியஸ்தானம்ங்கிறது அவர் செஞ்ச பாக்கியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய தந்தை அந்த ஊரில் அந்த சமுதாயத்தில் நல்ல நிலையில் அவர் இருப்பார். அப்போ 9ஆம் அதிபதிங்கிறது பாக்கியஸ்தானம், 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். கர்மம்னா கர்மமே கண்ணாயினார் அப்படின்னா தொழில் தான் கர்மஸ்தானம்னு அர்த்தம். அந்த 9-10 கூடையவர்கள் ஜாதகத்தில் ஒன்று சேருவது அது தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் எல்லாமே உண்டு. மேசலக்கணத்துக்கு குரு சனி குருவும் சனியும் 9-10 கூடையவராக வருவாங்க மேசலக்கணத்துக்கு. அடுத்தது ஆஃப் பண்ணதில்லை, இதில் மட்டும் போடு. 9-10 கூடையவர் மேசலக்கணத்துக்கு குரு சனியாக வருவார்கள். அது தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய பலன். ரிஷபலக்கணத்துக்கு 9-10 கூடையவர் சனி பகவான், அவர் ஒரே கிரகமாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் நல்லா சிறப்பாக வருவாங்க. அடுத்து மிதுனலக்கணத்துக்கு 9-10 கூடையவர் அப்படின்னா குரு சனி தான். ஆனால் குரு சனி சேர்றதை விட தனித்தனியாக இருக்கிறது இன்னும் சிறப்பு மிதுனலக்கணத்தை பொறுத்தளவுக்கு, மேசலக்கணத்தை பொறுத்தளவுக்கு. கடகலக்கணத்துக்கு 9-10 கூடையவர் குரு செவ்வா. அந்த குருவும் செவ்வாயும் 9-10 கூடையவர்களாக வந்தால் அதாவது குருமங்கள யோகம்னு சொல்லுவோம். அது அவ்வளவு சிறப்பு. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கள யோகம், சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம்னா ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு சேர்ந்த முதலாளியை விட மறுக்க பணக்காரனாகி நல்லா செல்வாக்காக வந்துடுவாங்கிறது வேலைக்காரன். அதுதான் அந்த குருமங்கள யோகத்தினுடைய பலன். சந்திரமங்கள யோகங்கிறது சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க காசு பணம் தட்டுப்பாடு இருக்காது. அதே மாதிரி ஜாதக ரீதியில் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரஸ்தானத்தை குறிக்கும். அந்த மூத்த சகோதரஸ்தானம் அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம், மூத்தோர்னு சொல்லுவோம். காரணமாய் 11 குடையோர் தானும் கருத்தான பலங்குறைந்த நீச்சமானால் பூரணமாய் ரவியொருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை. அதாவது 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்ட நேர் மூத்த வாரிசு இருக்கிறதில்ல. அப்படி இருந்துட்டாலும் அவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்திரம் அவனுக்கு கொல்லி வைப்பான்னு அர்த்தம். இப்போ அனந்தம்பி 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் நீச்சமனல் நேர் மூத்த வாரிசு இருக்கிறதில்ல. அப்படி நாங்கள் அணுவ ரீதியில் பார்த்த வரைக்கும். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 12 கூடையவரெல்லாம் ஒரு மனிதனுக்கு கெடாமல் இருந்தால் தான் நிம்மதியான தூக்கம், நல்ல நிம்மதி. அந்த 12 கூடையும் வலுத்தா தான் அப்போ ஒரு நல்ல பொக்கிஷனில் மண்ணு மனை வண்டி வாகனத்தோடு இருப்பார். ஏன்னா 9க்கு 4ஆம் இடம் லக்கணத்துக்கு 12ஆம் இடம். அதனால் 12 கூடை நல்லா இருந்தால் அப்போ நல்லா இருப்பாருங்கிறது ஒரு கருத்து. இப்போ ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம், இவன் ஏழையா அல்லது பணக்காரனா அப்படின்னு எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி சம்பந்தப்பட்டால் 6உடன் 7ஆம் அதி அவருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜெகத்திற்கு மன்னவனாம் அப்படிங்கிறான். அப்போ 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி சேர்ந்தால் அவன் பணக்காரன் சொல்லுது சாஸ்திர நூலில். அதுக்கு அடுத்தது ஜாதகத்துக்கு ஒரு கடன்காரன் அப்படின்னா எப்படி கடன்காரன் ஆகிறான்? 2 குடையவன் 5 குடையவன். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம் வாக்கு நாணயம், 5ஆம் இடங்கிறது அவனுடைய செஞ்ச பூர்வ புண்ணிய பலன். இந்த 2 குடையவன் 5 குடையவன் அப்படிங்கிற கிரகமெல்லாம் 6-8 பலனில் போய் மறையக்கூடாது. குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடம் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. இப்போ 2-5 கூடையவர் போய் 6-8 12 மறைஞ்ச ஜாதகத்துக்கு நாம் அந்த ஜாதகத்தினுடைய குழந்தையினுடைய அம்மா அப்பாக்கிட்ட என்ன சொல்லணும்? சின்ன வயசுலேருந்து ஒரு பாண்டு பத்திரம் கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, அடுத்தவன் நம்புறது, கூட்டு தொழில், இதெல்லாம் என்றைக்கும் வேண்டான்னு சொல்லி கொடுத்துறோம். அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டா ஜோசியருடைய கடமை. அது மீறி செஞ்சு கடன் படுறதுல அவங்கவுங்களுடைய தலையெழுத்து. இது ஜாதக ரீதியில் நம்ம சொல்லக்கூடிய உண்மையான கருத்துகள். இதெல்லாம் கடன்காரன் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, ஜாதக ரீதியில் அதாவது சொல்லக்கூடிய அநேக கோடி விஷயங்களில் ஒரு ஆள் நடந்தே போய்கிட்டு இருக்கிறான், ஒரு ஆள் சைக்கிளில் போகிறான், ஒரு ஆள் 2 வீலரில் போகிறான், ஒரு ஆள் காரில் போகிறான், ஒருத்தர் BMW காரில் வர்றார், ஒரு சொகுசான காரில்.
நல்ல சொகுசான பங்களா சொகுசான காரெல்லாம் அமையறதுக்கு 4ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால், காலபுருஷன் 4ஆம் அதிபதி கடகம் தானே, அது சந்திரன் நல்லா இருக்கணும். லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, ராசிக்கு 4ஆம் அதிபதியெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல சொகுசான பங்களா சொகுசான காரு சொகுசான வீடு எல்லா அம்சோட சென்னல் வயல் பூமி சிறந்த கட்டடம் இதோட அமைப்பில் தான் அவங்க நல்ல நிலையில் வாழ்கிறாங்க, நாங்களும் பார்த்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதக ரீதியில் சொல்லக்கூடிய விஷயங்களில் அநேக கோடி விஷயங்கள் இருக்குது. சொந்த தொழில் ஒரு ஜாதகர் செய்யலாமா வேண்டாமா? 10ஆம் அதிபதி கெடாமல் இருக்க வேண்டும், செவ்வாய் கெடாமல் இருக்கணும். சனி செவ்வாய் ரெண்டும் வலுவாக இருந்துன்னு வச்சுங்க ஒரு ஜாதகத்துக்கு. 10இல் சனி சேனிக்க பராக்கிரம் உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு சுகஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நிலந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு நல்ல நிலையில் பிழைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்த ஒரு அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தை நாம் கையில் வாங்கினோன்னே இந்த ஜாதகர் வந்து தாய் தந்தையனுடைய சொற்பேச்சு கேட்பாரா இல்லை கேட்க மாட்டாரா, இல்லை படிப்பு நல்லா இருக்குமா, படிப்பினால் உத்தியோகம் அமையுமா, உத்தியோகத்தினால் பின்னாடி நல்ல அனுபவம் பெறுவாரா, வெளிநாடு செல்வாரா. இந்த வெளிநாட்டு யோகத்தை பல விதத்தில் சொல்லலாம். 12இல் சந்திரன் இருந்தால் வெளிநாடு போகலாம், அவங்க வெளிநாடு போய் பாஸ்போர்ட் எடுத்தாலும் ஜாதகமே வேலை செய்யும் அப்படின்னு. அப்போது 9, 10 கூடியவர்கள் சேர்ந்தாலும் வெளிநாடு யோகங்கள் உண்டு. லக்கணாதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஏந்து திரிகோண கேந்திரத்தில் இருந்தாலும் வெளிநாடு யோகம் உண்டு. கடகராசி இந்த நீர் ராசியை 3ஆக பிரிக்கிறாங்க. நிலராசிகள் 3, நீர் ராசிகள் 3, காற்று ராசிகள் 3, நெருப்பு ராசிகள் 3. நீரை 3ஆக பிரித்தா ஒன்று கடல், ஒன்று காவேரியாறு, ஒன்று குளங்கிணறு குட்டை. இந்த ராசியை 3 இந்த குளங்கிணறு குட்டைன்னா விருச்சிக ராசி, கடல் காவேரிங்கிறது கடகராசி, இந்த கடல்ங்கிறது கடகராசி, மீனம் காவேரியாருங்கிறது மீனராசி. இது மாதிரி பிரிக்கிற போது இந்த ராசிகள்லேயே நீர் ராசிகளில் பிரிக்கிற போது அவங்கெல்லாம் இந்த கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும், வெளிநாடு யோகம் ஏற்படும், எதிர்பாராத நன்மைகளை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு 6, 7, 8இல் கிரகம் இருந்தால் லக்கண அதியோகத்தில் பிறப்பார்கள். லக்கண அதியோகத்தில் பிறப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டு. வயதான காலத்தில் கூட இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. சந்திரனுக்கு 6, 7, 8இல் கிரகம் இருந்தால் சந்திர அதியோகம்னு ஒரு கருத்து. இந்த சந்திர அதியோகத்தில் பிறந்தவர்கள் இளமையான வயதில் கூட வயதான தோற்றத்தை அடைவார்கள். ஆனால் அவங்களும் நல்ல அரச பதவி இல்லைன்னா மந்திரி இல்லைன்னா எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் ஒரு தலைமை பதவி வகிப்பாங்க. என்ன சோசிய துறையாக இருந்தாலும் சரி, அது வந்து அரசியலாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஒரு நல்ல அங்க வகிப்பார்கள்ங்கிறது ஒரு கருத்து. அது சந்திர அதியோகம். லக்கண அதியோகம் சந்திர அதியோகம். சந்திரனுக்கு 10இல் சனி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை, லக்கணத்துக்கு 10இல் சனி இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்போது ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கினோன்னே 9 கிரகங்கள் என்னென்ன சாரங்களில் இருக்குது, பாதசாரங்கள் மிக 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 முக்கியம். அதில் 9 சாரங்களில் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகனுக்கு சுயசாரத்தில் இருந்தால், சுயசாரம்னு எது, மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் அந்த மாதிரி சாரங்கள்லாம் அவனுக்கு இருக்கிற போது அந்த செவ்வாய் சுயசாரத்தில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, தன்னை காப்பாற்றி தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றி தாய் தந்தையை காப்பாற்றி உடன்பிறப்புகளை காப்பாற்றி அவர் பிறந்த தாய் வழி தந்தை வழி அவருடைய கல்யாணம் முடிச்சிட்ட மாமனார் வழி எதா இருந்தாலும் அந்த வயராவுக்கு சமுதாயத்துக்கு அந்த ஜாதகம் எடுத்துக்காட்டாக வாழ்வான். அதெல்லாம் அனுபவ ரீதியில் நாங்கள் பார்த்தபோது உண்மையாக தான் இருக்குது. ஒரு லக்கணாதிபதிங்கிற கிரகம் இந்த குரு சாரத்திலேயோ அல்லது சனி சாரத்திலேயோ லக்கணாதிபதி அஷ்டமாதிபதி அமைந்துவிட்டால் அது ஆயுள் தீர்க்காயுளாக அமைகிறது. லக்கணாதிபதிங்கிற கிரகம் அஷ்டமாதிபதிங்கிற கிரகம் சனி சாரமோ அல்லது குரு சாரத்தில் இருந்தால் தீர்க்காயுள் அமைப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் நாங்கள் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். அது மட்டும் இல்லை, ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை பேசுவதற்கு சொல்வதற்கு, அதனால் பேசுவதற்கும் சொல்வதற்கும் ஜோதிட ரீதியில் இன்னும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு குழந்தை பிறந்தால்
அந்த குழந்தைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நூலினுடைய அமைப்பில் முதல்ல குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுதல், குழந்தையை தொட்டிலில் போடுதல், குழந்தையை அந்த 11வது மாதத்தில் முடியெடுத்தல், காது குத்தல், அப்புறம் மறுக்க வித்யாரம்பம், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கின்ற போது பெரிய வருசாதிங்கிற நூலில் அது என்னென்ன லக்கணங்களுக்கு எத்தனை விட சுத்தமாக இருக்கணுங்கிறது ஒரு கருத்து கொடுத்துருக்குது. இப்போ முடியெடுத்தல் அப்படின்னா முதல் முடி அப்படிங்கிறது எல்லா நாட்களும் போய் முதல் முடி எடுக்கப்படாது. இந்த முதல் முடி எடுப்பது எப்படின்னா பிறந்த கிழமை எடுக்கக்கூடாது, பிறந்த மாதம் எடுக்கக்கூடாது, பிறந்த நட்சத்திரத்தில் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதுக்கு 11வது மாதத்தில் ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமை, இந்த ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனியில் ஞாயிறு செவ்வாய் சனிதனில் அப்படின்னு சொல்லி பெரிய வருஷம் உள்ள ஒரு பாடல் கொடுத்துருக்கு. அப்போ ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனியில் ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமை முடியெடுப்பது தவிர்க்க வேண்டும். பிறந்த கிழமையும் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்ன கிழமைகளில் எப்படி எடுத்தால் அது சிறப்புங்கிறது ஒரு கொடுத்துருக்குது. அதனால் அதையெல்லாம் நம்ம கவனித்து ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அகத்தியர் ஜோட அறக்கட்டளையின் சார்பாக. அப்புறம் நம்ம இந்த ஜோதிட சாஸ்திர நூல்களில் கொடுத்துருக்கிற கருத்துக்கள் படி இந்த வித்யாரம்பத்துக்கும் அதே மாதிரி நல்ல நாட்கள் பார்த்து அதுக்குண்டான திதி நட்சத்திர லக்கணம், அந்த லக்கணத்துக்கு எத்தனை நம்மளோட சுத்தம் அதில் கொண்டு போய் பள்ளிக்கூடங்களை சேர்க்க வேண்டும். படிப்பில் இன்றைக்கி எத்தனையோ விதமான படிப்புகள் இருக்குது. இப்போ மருத்துவத்துறைக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு புலிப்பாணி மகான். சூடப்பா சந்திரனார் 3-5 சுத்தமுள்ள இந்து பன்னொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதமுடு வைத்தியவன் கூரப்பா குவளையத்தில் எதிரிக்கு மார்பிள் ஆணி. அதாவது ஒரு சந்திரன் 3, 5, 7, 9, 11 இடங்களில் வருகின்ற பொழுது அவங்களுக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 10ல் சனி சூரியன், இந்த 10ல் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் மருத்துவத்துறைக்கு வாய்ப்பு. கேதுங்கிற கிரகமும் மருத்துவத்துறைக்கு வாய்ப்பு. ஏன்னா அதில் மருத்துவத்தில் ஏகப்பட்ட பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அலோபதி, ஆயுர்வேதா, இது இங்கிலீஷ் மெடிசன், இதிலெல்லாம் பார்க்குற போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு. ஐயா உட்கார் வாங்க, வணக்கம். அடுத்து அந்த மாதிரி மருத்துவத்துறையில் நம்ம பார்த்து அவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரலாம், இந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஒருத்தர் நடந்து போகிறாரு, சைக்கிளில் போகிறாரு, கார் வச்சுருக்காரு, ஏகப்பட்ட அநேக வாகனங்களை வச்சுருக்காரு அப்படிங்கிறனா அதுக்கு என்ன கிரகங்கள் இருக்கும் அப்படின்னா 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவர்களுக்கு அநேக வாகனத்துக்கு அதிபதியாதி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமேன்னு சொல்லி நூல்களில் கொடுத்துருக்கான். அப்போது 9ஆம் அதிபதிங்கிற கிரகம் பாகிஸ்தானாதிபதி, அவரோட அசுரகுரு தேவகுரு, இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அவங்கெல்லாம் ஏகப்பட்ட வாகனத்துக்கு ஒரு 200 பஸ் ஓடுது, 500 லாரி ஓடுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ அம்பானிக்கெல்லாம் எடுத்தால் 400 ஃப்ளைட் இருக்குது, 600 கார் இருக்குதுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த கிரகங்கள் சேர்க்க தான். என்றைக்குமே ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த சாஸ்திரம் தான் ஜெயிக்கும். கிரகங்கள் அது எப்படி அமையுதோ அதை பொறுத்து அவங்க லைஃப் அமையுது. நானும் பார்த்துட்டேன், அணு ரீதியில் கண்ட உண்மைகள் இதெல்லாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தனி இந்த ஜாதகர் ஒழுக்கமானவரா, நீதிமானனா, தெளிவானவரா அப்படின்னா இந்த லக்கணாதிபதிங்கிற கிரகம் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால், லக்கணாதிபதிங்கிற கிரகம் குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும், லக்கணாதிபதிங்கிற கிரகம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களாம் ஒரு சிறப்பான தகுதியில் உடையவர்களாகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள். நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய 44 வருஷ ஜோட அனுபவத்தில். அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக கோடி விஷயங்களை சொல்லலாம். ஜோட சாஸ்திரத்தில் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பொண்ணு நட்சத்திரம் பையனுடைய நட்சத்திரத்தை வச்சு மட்டும் நம்ம பொருத்தம் பார்க்கறது ஒரு 10% தான் வேலை செய்யும். 90% அந்த கிரகவாரியான பலன்கள் தான் துல்லியமாக வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து பொருத்தம் பார்க்குறோம், ஒரு மேசராசி துளாராசி இணைக்கிறோம், பொருத்தங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். திசாபுத்தி பார்க்குற போது 6லையும் 8லையும் நின்று திசாபுத்திகள் நடத்தினால் 6ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு நடுவான் இருக்கிற இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூலில் 6லையும் 8லையும் நின்று திசாபுத்தி நடத்துகிற போது திருமணத்துக்கு நாள் குறித்து தரக்கூடாது.
அதே மாதிரி 12ஆம் இடமும் 6ஆம் இடத்துல நின்றும் திசாபுத்தி நடத்துகிற போது நாள் கொலுசு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். 10லையும் 8லையும் கிரகம் நின்று திசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் 8ஆம் இடத்தில் நின்று திசாபுத்தி நடத்தினா 10 கோள்கள் நிற்க அப்படின்னு ஒரு பாடல் புலிப்பாணியில் கொடுத்துருக்குது. என்ன கொடுத்துருக்குதுன்னா 10லையும் 8லையும் நின்று திசாபுத்தி நடத்தினா 10ல் சனி இருக்குது, 8ல் ராகு இருக்குது, இல்லை 8ல் சனி இருக்குது, 10ல் ராகு இருக்குது. சனி ராகு புத்தி ராகு சனி புத்தி நடத்துன்னு வச்சுங்க. அது அப்பனுக்கு யமன் வருவான் கூறு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதனால் அந்த காலகட்டத்தில் தந்தைக்கு கொஞ்சம் இதெல்லாம் வருங்கிறது ஒரு கருத்து, ஆபத்துகள் கண்டங்கள் உண்டு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஒரு சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், சித்திரையில் சூரியன் உச்சம் பெறுவார், உச்ச வீட்டில் இருப்பார் 10 டிகிரி வரைக்கும். 10 தேதிக்கு மூலம் உச்ச வீட்டில் தான் இருப்பார், உச்சம் அல்ல. ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெறுவார். ஐப்பசி மாதம் 10 தேதி வரைக்கும் சூரியன் நீச்ச வீட்டில் இருப்பார். அதுக்கடுத்து நீச்ச டிகிரியில் தான் இருப்பார் ஒழிய, நீச்ச வீட்டில் தான் இருப்பார் ஒழிய, நீச்ச டிகிரிங்கிறது 10 டிகிரி தான், அதிநீச்சம். அதனால் அந்த மாதிரி 3 மாதங்களில் பிறக்கிறவங்களுக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் அந்த கிருத்திகை, உத்தரம், உத்தராடம், சூரியனுடன் சனி ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த மாதத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் அதுக்கு ஒரு கோயில் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பருதியப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கு ஒரு ரெமெடி. இப்படி என்னென்ன திசாபுத்திகளுக்கு என்னென்ன பலன்கள் வரைக்கும் நூல்கள் எழுதியிருக்கான். ஒரு குருதிசை புதன் புத்தி நடக்குது அல்லது குருதிசை புதன் புத்தி நடக்குதுன்னா மண்ணு பொண்ணு பெண்ணால் பிரச்சனை வரும், அதுக்குரிய கோயில் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்குது நூலில். அதே மாதிரி ஒரு ஜாதகங்களில் குரு திசையில் சுக்கரம் புத்தி அல்லது சுக்கர திசையில் குரு புத்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இடப்பிரச்சனை, தடப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, டேஷன் கோர்ட்டு பிரச்சனை வரும். அதுக்கு அவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் நல்லது அப்படிங்கிறதும் அதில் கொடுத்துருக்கு. இல்லை அதுக்கு வேறு கோயில், அதாவது அதை நாங்கள் நேரடியாக வர்ற போது அதுக்கு உள்ள விளக்கங்கள் தர தயாராக இருக்கிறோம். மேற்படி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பெண்ணுடைய ராசிக்கு மாப்பிள்ளையினுடைய ராசி 6-8 ராசியாகவும், பெண்ணு ராசிக்கு பையன் ராசி 6-8 ராசியாகவும், ஆண் ராசிக்கு பெண் ராசி 6-8 ராசியாகவும் இணைக்கிறது அவ்வளவு நட்பலனை தருவதில்லை. மேசராசி பெண்ணாக இருந்து விருச்சக ராசி பையனாக இருந்தால் அது ஜாதகத்தில் 8வது ராசி இணைக்கலாம்னு சொல்லி சாதக சந்திரிகை, காலப்பிரகாசியை, கால விதனம், இந்த முக்கியமான நூல்களில் ஜிஜிராஜன் ஐயா எழுதின நூல்கள்லாம் மேசராசி பெண்ணாக இருந்து விருச்சக ராசி பையனாக இருந்தால் 8வது ராசி இணைக்கலாம். துளாராசி பெண்ணாக இருந்து ரிஷபராசி பையனாக இருந்தால் 8வது ராசி இணைக்கலாம். இந்த 2 ராசிக்கு மட்டும்தான் 8வது ராசிக்கு விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. மேசராசிக்கு பொண்ணு, பையன் விருச்சக ராசி, அது 8வது ராசி இணைக்கலாம்னு நூல் ஆதாரம் இருக்குது காலபிதானத்தில். அதே மாதிரி துளாராசி பொண்ணு, ரிஷபராசி பையன் 8வது ராசி இணைக்கலாம். இதுக்கு மட்டும்தான் நூல் ஆதாரம் இருக்குது. மீதி எந்த 8வது ராசி இணைக்க சொல்லி நூல் ஆதாரம் இல்லை. அதே மாதிரி 5வது ராசி அப்படிங்கிறது பொண்ணு மேசராசி, பையன் சிம்மராசி. பொண்ணு மேசராசி, பையன் சிம்மராசியாக இருந்தால் 5வது ராசி இணைக்கலாம். அதே மாதிரி கடகராசி பெண்ணாக இருந்து விருச்சக ராசி ஆண் ராசியாக இருந்தால் 5வது ராசி இணைக்கலாம். இது நூல் ஆதாரத்தோடு இருக்குது. மீதி எந்த 5வது ராசி இணைக்க சொல்லி கொடுக்கல. இது 2 தான் பஞ்சாங்கத்தில் 2ஆம் ராசி அதமம், 8ஆம் ராசி கூடாது, அது மாதிரி 6-8 12 ராசி கூடாதுன்னு சொல்லி பஞ்சாங்கம் குழந்தை பிறந்தா கணிக்க நில நேரம் பார்க்க தான் பஞ்சாங்கம். நூல் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய கருத்துக்களில் 5வது ராசி 2 ராசி இணைக்கலாம். மேசத்துக்கு சிம்மம், கடகத்துக்கு விருச்சகம். 8வது ராசியில் மேசத்துக்கு விருச்சகம், துலாவுக்கு ரிஷபம், 8வது ராசி இணைக்கலாம். இது நூல் ஆதாரம். இந்த ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்கிறோம், மாங்கல்ய பொருத்தம்னு சொல்கிறோம். அதே ஐயர் பஞ்சாங்கத்தில் நாடி பொருத்தங்களை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரஜ்ஜை எப்படி பிரிக்கிறாங்கன்னா சிரசு, கழுத்து, வயிறு, தொடை, பாதம். இதை இந்த சிரசு ரஜ்ஜுக்கு கண்டிப்பாக 2 இணைக்கக்கூடாது, கழுத்து ரஜ்ஜுக்கு இணைக்கக்கூடாது. அதே வயிறு, தொடை, பாதத்துக்கு ஆரோக ரஜ்ஜு அவரோக ரஜ்ஜுன்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோக ரஜ்ஜுன்னு என்ன, அவரோக ரஜ்ஜுன்னு என்னென்னா அந்த காலத்தில் தறி ஓட்டுற போது 1 3 1 மணி, 2 4 1 மணின்னு பாய்ச்சுவோம். தப்பாக பாய்ச்சுன்னா எல்லாம் அடி பறந்து போகும். அந்த மாதிரி பரணிபூரம் போராட்டத்துக்கு பூச அனுசம் உத்திரட்டாதி வரக்கூடியதில் அது ஆரோக ரஜ்ஜா அவரோக ரஜ்ஜு 2 தொடரஜ்ஜா வந்ததுன்னா அதை இணைக்கலாம். அது மட்டும் இல்லை,
நூலினுடைய கருத்துக்களில் பாதரட்சியில் வந்து அசுபனி மகம் மூலம் ஆயிலியம் கேட்ட ரேவதியெல்லாம் பாதக்கயிறு, அதை வந்து ஆரோரட்சி அவரோரட்சி வந்ததுன்னா அதில் இணைக்க முடியாது. அதே வந்து வயிறு உதர்றச்சுக்கு குரு நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரமும் வரும். வயிறு கிருத்திகை உத்தரம் உத்தராடம் புனர்பூசம் விசாகம் போராட்டம் அதெல்லாம் வயிறு உதர்றச்சு. அந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் வர்ற போது ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதிகள் நட்பாக இருந்தால், ராசி பொருத்தம் இருந்து சமசத்துவ ராசியாக ராசி பொருத்தம் இருந்து ராசி நட்பாக இருந்தால் ரஜ்ஜு கணம் வேதை இந்த 3 பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம்னு சொல்லி சாதக சந்திரிகளை காலப்பிரகாசி நூல்லாம் நூல் ஆதாரத்தோடு இருக்குது. இதெல்லாம் அணுவ ரீதியில் கண்ட உண்மைகள். திசாபுத்திகளை மெயினாக கவனிக்க வேண்டும். அது வந்து கிரகவாரியான பொருத்தங்களை மிக துல்லியமாக கவனிக்க வேண்டும். இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி ஏகப்பட்ட தர்க்கங்கள் இருக்குது. பொதுவாக 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்கணத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் சொல்லி புலிப்பாணியில் இப்போ தாய்மகளேஸ்வர் முன்னூரில் பாடியிருக்காங்க. ஏன்னா லக்கணத்தில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் வீடு 7ஆம் வீடு 8ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் செவ்வாய் நின்ற வீட்டுக்குடையவர், செவ்வாய் எந்த வீட்டில் போய் 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் அந்த செவ்வாய் நின்ற வீட்டுக்குடையவர் வந்து 1-9 திரிகோணம் ஏறிட்டா செவ்வாய் தோஷம் பெரிய பாதிப்பு தருவதில்லை. செவ்வாய் திசை திருமணத்திற்கு பிறகு வருகிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். செவ்வாய் சாரமேறின கிரகத்தினுடைய திசை 9 கிரகங்களில் எந்த கிரகமாக செவ்வாய் சாரம் ஏறிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேணும். அதையெல்லாம் கவனித்து பார்த்து நாம் பலன் சொல்வேமானால் துளி தவறு வராது. அதனால் செவ்வாய் தோஷங்கிறது யாருக்கு செவ்வாய் இருந்தால் அந்த குரூப் என்ன ரத்தம், யாருக்கு செவ்வாய் இல்லைன்னா அது என்ன குரூப் ரத்தங்கிறதுக்கு நூல் ஆதாரம் இருக்குது. இந்த விவாக விஞ்ஞானம்னு சொல்லி நம்ம பிஎஸ் ஐயர் எழுதியிருக்கிற நூல், ஒரு நூல் அருமையான நூல். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வாங்கிக்கணும். அதெல்லாம் வாங்கி படித்தீங்கன்னா அதில் வந்து புள்ளிவிவரமான கருத்துக்கள்லாம் ஐயா கொடுத்துருக்கார். 2ல் சனி இருந்தால் 8ல் சனி இருக்கிற ஜாதகத்தை இணை, 8ல் சனி இருந்தால் 2ல் சனி இருக்கிற ஜாதகத்தை பொண்ணோட மாப்பிள்ளையோட இணைக்கணும்னு சொல்கிறார். அதெல்லாம் அணுவ ரீதியில் பார்க்குற போது அதெல்லாம் உண்மையான கருத்துக்கள். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பத்தாதிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருந்து விட்டால் குடும்பத்தார் இருவர் என்று கூறினார் வசிஷ்டர் தானே. அந்த 2ஆம் அதிபதியோட சூரியன் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு 2 தாரம் வந்துடுது. கரியவன் 2ஆம் இடத்தில் இருந்து விட்டால் கல்யாணம் 2 இதுவாகும். சனியோடு 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் சனியோட சம்பந்தப்பட்டதுன்னா 2 தாரம் வந்துடுது. இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் பார்த்த வரைக்கும் நடக்குது. 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சனி, இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள்லாம் நாங்கள் பார்த்தோன்னே அந்த ஜாதகத்தை கையில் வாங்கினோன்னே இந்த ஜாதகருக்கு தாரம் எத்தனைங்க, உங்கள் அப்பாவுக்கு எத்தனை தாரம், அவங்க அம்மா வழியில் எத்தனை தாரம், பாட்டனுக்கு அப்பச்சி அம்மாய்க்கு இவங்களெல்லாம் எத்தனை தாரம்னா 7 தலைக்கட்டுக்கு 2 தாரம் வருது. இதெல்லாம் யாருமே மறுக்கலை. நாய் கடிச்சதான்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. யாரை ஜாதகம் கடிச்சதா இல்லை அப்பா அம்மாவை யார் அந்த வழியில் யாரை கடிச்சதுன்னு கேட்டாலும் அது கரெக்டு தான் வருது. இதெல்லாம் வந்து பூரா புலிப்பாணி தான் எழுதியிருக்காரு. புலிப்பாணி எழுதின பாடல்கள் ஒன்று கூட பொய் போனதில்லை. அது மட்டும் இல்லை, 6ல் ராகு இருக்குது ஒரு ஜாதகத்தில். சூரியன் புதன் கேந்திரத்தில் இருந்தால் அவங்க பல் வரிசைகள் வந்து பார்த்தா அழகாக இருக்கும். ஆனால் பல்லு எல்லா பல்லும் போயிருக்கும், பல்லு கட்டியிருப்பாங்க. 6ல் ராகு இருந்து சூரியன் புதன் கேந்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு பல்லு சீக்கிரமாக போயிடுது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 6ல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அதுக்கு பேர் அஷ்டலட்சுமி யோகம். அவங்களுக்கு அந்த திசை வந்ததுன்னா, அந்த ராகு திசை குரு புத்தி, குரு திசை ராகு புத்தி வந்ததுன்னா, அந்த 6ல் ராகு குரு கேந்திரத்தில் இருக்கிற ஜாதகத்துக்கு இந்த திசா புத்தி வர்ற போது நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த ஜாதகர் அஷ்டலட்சுமி யோகத்தை அனுப்பிக்கிறாருன்னா திடீர்னு ஒரு காடு பிடிச்சி ஏர் பிடிச்சி ஓட்டுற போது தங்க கூட மாட்டுற மாதிரி அவங்களுக்கு என்ன தொழில் செய்கிறாங்களோ எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் வருமானம் வர ஆரம்பிச்சிருது. அது எதிர்பாராத வருமானம். அதாவது எந்த வகையில் முன்னேற்றங்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல சிறப்பு. சூரியனுக்கு முன்னால் சூரியனுக்கு பின்னால் சூரிய யோகங்கள், அது கிரகங்கள் இருந்தால் என்ன, சூரியனுக்கு முன்னாலே புந்தி பின்னாலே புந்தி இருந்தால் என்ன, முன்னாடி சூரியனுக்கு முன்னாடி புதன் இருந்தால் ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்குவாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. ஆனால் சூரியனுக்கு பின்னால் புதன் இருந்தால் கற்றுக்கிற போது கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு முறை அதை கற்றுட்டாங்கன்னா வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்துக்கட்டி கிளீனாக சொல்லுவாங்க. இதெல்லாம் அணுவ ரீதியில் கண்ட உண்மைகள். சந்திரனுக்கு ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் கிரகம் இருப்பது அது சிறப்புன்னு சொல்லுவோம் சந்திர யோகங்களில். அது கஜகேசரி யோகம். கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். அந்த கஜகேசரி யோகத்தில் பிறப்பது வந்து அவ்வளவு சிறப்பு. அதாவது கஜம்னா யானை, கேசரினா கஜலட்சுமி அப்படிங்கிறோம்ல, அதில் யானை.
அந்த கேசரின்னா சிங்கம். அந்த சந்திர கேந்திரத்தில் குரு இருக்கிறது கஜகேசரி யோகம் எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கிடும். அதே மாதிரி பஞ்சமகா புருஷ யோகங்கள் 5. அந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் புதன் ஒரு யோகம், மாளவ யோகம். சுக்கிரனுக்கு அது மகாலட்சுமி யோகம், அதாவது சனிக்கு சசி யோகம். இந்த மாதிரி செவ்வாய்க்கு அந்த யோகங்கள். இதெல்லாம் அந்த பஞ்சமகா புருஷங்களில் கேந்திரத்தில் திரிகோணத்தில் அந்த மாதிரி கிரகங்கள் வந்து அமைகிறதெல்லாம் அது சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வசதிக்கு அதிபதியாகி சிறப்பான ஒரு பணக்காரர் ஆயிடுறாங்க. நாங்கள் வந்து அதை வந்து திருச்செங்கோட்டில் ஜான்சன் அப்படிங்கிறவர் ஆரம்ப காலம் 50 ஆண்டுகள் கஷ்டம், பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்ல உயர்வு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு சூரிய சந்திரர் வந்து கேந்திரத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகங்களையும் லக்கணம் வலுத்திருக்குதா, லக்கணாதிபதி வலுத்திருக்காரா, ராசி வலுத்திருக்குதா, ராசி அதிபதி நல்ல இடத்துல இருக்காரா, அல்லது காலப்புருஷ லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் நல்லா இருக்குதா, 3 வழியிலையும் ஒரு ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் லக்கணத்துக்கு எல்லா கிரகமும் மறைஞ்சிருக்கும், ஆனால் ராசிக்கு எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஜாதகம் எம்ஜிஆர் ஜாதகம். அந்த மாதிரி லைஃப்பில் பிரகாசமான எம்ஜிஆருடைய வாழ்க்கையெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம். அவரெல்லாம் வந்து நாடோடி மன்னன் படம் எடுக்கிற வரைக்குமே அந்த படம் ஓடுனா நான் வந்து மன்னன், ஓடலினா நாடோடினார். அது வரைக்கும் கஷ்டப்பட்டார், அத்தனை கஷ்டப்பட்டார். அதுக்கு எல்லாமே லக்கணத்துக்கு கிரகங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கும், ராசிக்கெல்லாம் கேந்திரத்தில் இருக்கும். இதெல்லாம் அனுபவ ரீதியில் இது உண்மையான கருத்துக்கள். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா 6 குடையும் 7 குடையும் 8 குடையும் சேர்ந்தால் அந்த ஜாதகருக்கு ஒழுக்கம் குறைவு. 6, 7, 8 குடையும் சேர்ந்தால் அந்த ஜாதகருக்கு ஒழுக்கம் குறைவு. அவர் வந்து கொஞ்சம் நல் பாதையில் அவர் வழி வகுத்துக்கணும். அதை வந்து ஒரு குழந்தை பிறந்து ஜாதகம் வருதுன்னா இவனையெல்லாம் இந்த ஜாதகக்காரனை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு யோகா கிளாஸு இந்த மாதிரி நல்ல சேர்க்கைகள்லாம் அனுப்புகிற மாதிரி அவங்க தாய் தந்தைகளுக்கு அறிவுரைகளை சொல்லி நாம் அனுப்பணும். நல்ல பாதையில் கொண்டு வந்துட்டு அவங்களுடைய நல்ல என்ன நினைக்கிறோம், எண்ணம், செயல், சொல் எல்லாமே அவங்க நேர்பாதையில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உண்டு. அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதின ஒளி, அது வெளிச்சம். ஒரு இருட்டில் இருக்கிற ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்க முடியாது, உளுந்த பொருளை. அதே வெளிச்சம்னா அது இடத்துல எந்த கடந்தாலும் நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். பகலாக இருந்ததுன்னா எவ்வளோ தூரத்தில் போனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வழிப்பாதை ஜோதிடம்ங்கிறது நல்வழி காட்டக்கூடியது தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை படித்து நல்ல விஷயங்களை நிறையாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, இந்த ஜாதகர் கூட்டு தொழில் ஆகுமா ஆகாதா. ஒருத்தர் ரயில் ஓட்டுறாரு, ஒருத்தர் ஏரோப்ளான் ஓட்டுறாரு, ஒருத்தர் கப்பல் ஓட்டுறாரு. இதுக்கெல்லாம் எப்படி கிரகங்கள் இருக்குங்கிறது அத்தனை நூல் ஆதாரத்தோடு இருக்குது. இந்த குழந்தை 2ஆம் தாரத்துக்கு பிறந்த குழந்தை தானா அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு அது பாடல் இருக்குது. நம்ம எல்லாமே படிக்கணும். மங்களேஸ்வரி இருக்குது, பூர்வபராச்சரி இருக்குது, இதெல்லாம் ஜோட பிரம்மாண்ட சேகர் இருக்குது, அதெல்லாம் வந்து பெரிய வருசாதி நூல் இருக்குது. அதாவது இவ்வளவுதான் இல்லை நூல்கள்லாம், அது ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு கருத்துக்கள் கொடுத்துருக்குது. ஆனால் அனுதினமும் படிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம நல்ல கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு எளிதில் புரியும்படி விளக்கமாக துல்லியமாக சொல்ல முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் ஜோதிடன் என்பவன் எப்படி இருக்க வேணும்னா, அதாவது மனிதனுக்கு இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் நான்கிற அகந்த இருக்கக்கூடாது, ஆவி இருக்கிற வரைக்கும் ஆணவம் இருக்கக்கூடாது. அதாவது கட்டுறது கைமண்ணளவு, கல்லாது இன்னும் உலகளவு இருக்குது. அதனால் இது வந்து இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நான் தான் கொம்பேன் அப்படின்லாம் ஜோடத்துறையில் சொல்ல முடியாது. இறையறலும் குருவரலும் திருவரலும் அனைத்து இருந்தால் தான் வாழ்க்கையில் பொறுமை, அமைதி, நிதானம், தெய்வ பக்தி அவனின்றி அணுவும் அசைய முடியாது. அதனால் இந்த ஜோதிடத்தினுடைய தர்மகர்த்தா அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி, அந்த சிவகுடும்பத்தை நினச்சி தான் நம்ம ஜோதிடமே சொல்லணும். இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பெரிய பொக்கிஷம். அந்த ஜோட சாஸ்திர இயற்றிய முதல் நூலாசிரியர்களான 18 மகான்களுக்கும் இந்த புலிப்பாணி காக்கேரி தேரையர் புரிவு இவங்கெல்லாம் முக்கியமான சித்தர்களுக்கு எல்லாத்துக்கெல்லாம் நன்றி கூறி அவங்களெல்லாம் வாழ்த்தி வணங்கி தான் நம்ம ஜோசியமே சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த ஜோதிடம் என்பது இது ஒரு கடல் போன்றது. இந்த கடலில் நாம் இன்னும் வந்து
கடல்ங்கிற இடத்துக்கே போகல, ஜோடர்னு போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். இது அவ்வளவு ஒரு கருத்துகளும் நிறைவுகளும் நிறைஞ்ச வித்தை தான் இந்த ஜோடுங்கிறது. இந்த ஜோத வித்தைகளை கற்று நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் நாம் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பொருத்தம் பார்க்கின்ற பொழுது குருபலன் சொல்கிறோம். குருபலன்கிறது 2, 5, 7, 9, 11 ராசிக்கு குரு வரும்போது குருபலன் தான். அது அந்த குருபலன்லேயே திருமணம் நடந்துருதா? ஏன் திருமணம் தடையாகுது? ஏன் திருமணம் லேட் ஆகுது? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 2ஆம் அதிபதி திதிகளின் விசசூனியம் அடைஞ்சாலும் திருமணம் லேட் ஆகுது. 2ஆம் அதிபதி இப்போ ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி யார் வராங்களோ அவங்க திதிகளின் விசூனியம் அடைஞ்சிட்டா கல்யாணம் லேட் ஆகிடுது. 2ஆம் அதிபதி அசுவனி மகம் மூலத்தினுடைய சாரத்திலேயோ அல்லது அசுவனி மகம் மூலம் வாங்கின கிரகத்தினுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் திருமணம் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, 2ஆம் அதிபதி லக்கணத்துக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி, அப்புறம் காலப்புருஷ லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனா வருவார். இவங்களையெல்லாம் இந்த அசுவனி மகம் மூலம் வாங்கின கிரகமோ சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் ராசி அம்சத்தில் கூட நம்ம பார்வை எடுத்துக்கணும். எந்த நூல் ஆதாரம் இருக்குது அம்சத்துக்கு பார்வை எடுத்துக்கணும்? அனுபவம் தான். அதனால் அந்த 2ஆம் அதிபதி கேது தடை, திருமண தடையை உருவாக்குகின்றது. ஒரு மனிதன் கடன் படுறதுக்கு என்ன காரணம், கடனை கட்டக்கூடிய காலம் எப்போ, கடன் படுறக்கூடிய காலம் எப்போ அப்படிங்கிறதையும் இந்த ஜோட சாஸ்திர ரீதியில் சொல்லலாம். இதெல்லாம் நூல் ஆதாரத்தோட சிவதாசன் ரவி ஐயா எழுதின நாடி நூல் ஜோட நுணுக்கங்களில் அது கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம அணுவ ரீதியில் கண்டு சொல்ல வேண்டிய முக்கிய சமாச்சாரங்கள். இன்றைக்கி கோச்சார குரு கும்பத்தில் இருக்கார். இல்லை, கோச்சார குரு அந்த பிறந்த ஜாதகத்தில் ஒருத்தர் கும்பத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு ராகு வருகிறார். அந்த வீட்டில் ராகு சதய நட்சத்திரத்தில் வர்ற போது அந்த குருவு பிறந்த ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருந்து அந்த ராகு கோச்சார ராகு வர்ற போது 5 வயசு ஒரு சின்ன வயசு குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வைத்திய செலவு ஏற்படும். அதே 17 வயசு ஆளுக்கு எப்படி இருக்கும், அதே 64 வயசுக்காரருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வயது வரம்பை வச்சு தான் அந்த பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். 64 வயசுக்காரருக்கு குரு கும்பத்திலிருந்து ராகு வருதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு பேரன் பிறந்திருக்கானுன்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. அதே ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு கேட்குற போது ஆமாம் அடிபட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறையான கருத்துக்கள் இருக்குது. கோச்சாரத்தை நாம் மிக துல்லியமாக பார்க்க வேண்டும். பிறந்த ஜாதகத்திற்கு இப்போ என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்கின்றதோ அந்த அந்தரநாதனும் அந்த புத்திநாதனும் திசாநாதனும் அது என்ன சாரத்தில் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கோச்சார ரீதிங்கிறத கவனித்து பலன் சொல்வேமானால் துளி பெசகாது. கரெக்டாக ஆணி வரையே கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ சனி பயிற்சிக்கிறோம், எந்த திசா புத்தி வேணாலும் நடக்கட்டும். சனி இன்னைக்கு கும்பத்தில் இருக்கார். இந்த கும்பத்தில் இருக்கிற சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு போயிட்டார். வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளார் கணக்குப்படி மாசி 23ஆம் தேதி மீனத்துக்கு போகிறார். அப்போ மீனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கும்பத்தில் 2.5 வருட காலம் இருக்கிற போது அந்த கும்ப மாதம் எது? மாசி மாதம். அந்த மாசி மாதத்தில் யார் பிறந்தார்களோ அவங்களுக்கெல்லாம் 2.5 வருஷம் நல்லா துவைச்சி புழிஞ்சு காய வச்சு விட்டார். படாத கஷ்டப்படுத்தி விட்டார். பல்லு வலி, முதுகுத்தண்டு வலி, இடுப்பு வலி, பொருளாதார ரீதியில் டைட்டு, மன செலவில் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. இதெல்லாம் கேட்குற போது ஆமாம் உண்மை அப்படிங்கிறாங்க. அதே கடகராசிக்கு இப்போ அஷ்டமச்சனி, சிம்ம ராசிக்கு அது சனி பார்வை. அது அந்த 2 ராசிக்காரர்களே அதே தான் பாடுபடுத்துச்சு. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது விருச்சகத்தில் சூரியன் இருப்பார் பிறந்த போது. அதை கும்பத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையை பார்ப்பார். அந்த கும்பத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையும் சனி மேசராசிக்காரருக்கு 3ஆம் பார்வையும் பார்க்குற போது இவங்களையெல்லாம் நாங்கள் இந்த சனி பயிற்சி வச்சு பலன்கள் சொல்கிற போது துளி கூட பலன் மாறுவதில்லை. எல்லா விதமான அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், சனி பகவான் கோச்சார சனி சூரியனை பிறந்த ஜாதகத்தில் சூரியனையும் சந்திரனையும் செவ்வாயும் பார்த்தால் 3 கோயில் சொல்கிறோம். அது கும்பகோணத்தில் திருபுவனத்தில் சரபேஸ்வரர் கோயில், அங்கிருந்து ஐவர்பாடி பிரித்தியங்கரா தேவி, அதுக்கடுத்து தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர்,
இவங்களெல்லாம் 3 தெய்வங்களையும் ஒரே நாள் தரிசனம். சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 11:50க்குள்ளே கும்பிட்றணும். 12 மணிக்கு மேலே நட சாத்துனாங்கன்னா மணிக்கு 4:30 மணி தான் திறப்பாங்க. அந்த வழிபாடு செய்கிற போது அதனுடைய தாக்கங்கள் குறையுது. சனி செவ்வாய் பகவானை பார்த்தார்னு வச்சுங்க, பிறந்த ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை கோச்சார சனி பார்த்தால் வள்ளி தெய்வான் இருக்கின்ற முருகன் கோயிலில் போய் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அந்த ஜாதகருக்கு நல்லது. இல்லைன்னா ஒரு முளம் இரும்பு துண்டு எடுத்து அதில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு 1.5 இன்ச்சுக்கு செம்பு கம்பி சுற்றி தென்மேற்கு மூலையில் வைங்க, சனி செவ்வாய் அது 2 சண்டை பண்ணிக்கும், ஜாதகரை விட்டுரும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எளிமையான வைத்தியங்களும் எளிமையான பரிகாரங்களும் நிறைய இருக்கின்றன. இது மட்டும் இல்லை, இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியில் சனி ஆயுளுக்கு அதிபதி சனி, ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி, தொழிலுக்கு அதிபதி சனி, 3 எம்பி பதவியில் 3 டிபார்ட்மெண்ட்டை வகிக்கிறார் சனி பகவான். அதே மாதிரி இப்போ குழந்தைக்காரகன் அப்படின்னா புத்திரகாரகன் அப்படின்னா குரு, அவர் தான் தனகாரகன், அவர் தான் தங்கத்துக்கு அதிபதி, அவர் தான் கஜானாவுக்கு அதிபதி, பேங்கில் பணம் என்றது அத்தனையும் அவர் அந்த குருனுடைய அம்சம்தான். இது மாதிரிலாம் நிறையான விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சோதிட சாஸ்திரங்களில் சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் எங்கு உள்ளதோ அந்த வீட்டிற்கு கோச்சார சனி வருங்காலங்கள் 159 சனி வருங்காலங்களில் அந்த ஜாதகருக்கு 2.5 ஆண்டு காலங்கள் ஒரு உன்னத நிலையை அடைவார். பூமி மனை கட்டடம் இதெல்லாம் சேர்க்கை ஏற்படும். சரி, இந்த பூமி மனை கட்டடத்துக்கெல்லாம் அனுபவ ரீதியில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கு சுக்கரன் இருக்கிற வீட்டுக்கு திரிகோணத்தில் சனி வருங்காலங்களில் தான் நான் வீடே கட்ட முடிஞ்சது. இதெல்லாம் அனுபவ ரீதியில் நான் பார்த்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற போது அதெல்லாம் நடக்குது. சுக்கரன் எங்கே இருக்காரோ அந்த வீட்டிற்கு சனி கோச்சாரங்களில் 159 இடத்துக்கு வர்ற போது அந்த பலன்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி சனி பகவான் நீதிமானவர், நல்லவர். சனி திசை யார் ஒருவருக்கெல்லாம் 4ஆம் திசையாக சனி திசை யாராருக்கு வரும்? மிருகசேஷம் சித்திர அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் திசை சனி திசை வரும். அந்த 4ஆம் திசை சனி திசையில் சொத்து இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இருந்தால் சொத்து இல்லை அப்படிங்கிறோம். அப்போது அதுவும் ஒரு சிலருக்கு பார்க்குற போது சொத்தெல்லாம் விரையமாயிருது, ஆள் உயிரோடு இருக்கிறான். ஆள் சொத்து நிறைய இருக்குது, ஆள் போயிடுறான். இது 4ஆம் திசை சனி திசை. 3ஆம் திசை நீச்சன் திசையாகவும், 4ஆம் திசை நீளன் திசையாகவும், 5ஆம் திசை மங்களன் திசையாகவும், 6ஆம் திசை குரு திசையாகவும், 7ஆம் திசை ராகு திசையாகவும் வருவது அது மாரக திசைன்னு சொல்லி நூல்களில் கொடுத்துருக்கு. அதில் சாரம், லக்கணம், கிரகங்கள் என்ற ஸ்தான பலம், நைசர்கிக பலம், திக்பலம் இதையெல்லாம் அனுசரித்து நம்ம பலன் சொல்ல வேண்டும். அப்புறம் இந்த பூமி மனை கட்டடத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இது. செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திர அவிட்டம், பரணிபுரம் பூராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த 3 கிரகங்கள் தான் அந்த பூமி மனை கட்டடத்தை எல்லாம் கொடுக்குது. 4 குடையவர், லக்கணத்துக்கு 4 குடையவர், ராசிக்கு 4 குடையவர், காலபுருஷன் 4 குடையும் சந்திரன் தானே. அப்போ இந்த 4 குடையரெல்லாம் அந்த சாரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு சொந்த வீடு, மண், மனை, பூமி எல்லாமே அமைஞ்சிருது. அது பரணிபுரம் போராட்டத்தில் 4 குடை இருந்தால் எப்போ 2 அடுக்கா 3 அடுக்கு மற்ற வீடு கட்டிருக்கானா ஆமாங்கிறாங்க. இதெல்லாம் மாறுறதில்லை. இது அனுபவத்தில் நாங்கள் பார்த்த உண்மைகள். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதக ரீதியில் நாம் மாந்தி பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரளாவுக்கு தான் அது மாந்தி பொருந்தது, எங்கள் தமிழகத்தில் மாந்தி பற்றி பேசுகிறதில்ல. அதுக்கும் பலன்கள் உண்டு தான். அதில் மிதனத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, இந்த மிதனத்தில் இருக்கிற ராகு 1000 ராஜோகங்களை தடை பண்ணுது. அது ராகு சாரத்திலே இருந்தால், அந்த செவ்வாய் சாரத்திலேயோ அல்லது குரு சாரத்திலேயோ இருந்தால், புனர்பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது மிருகத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ராகு சாரத்திலே இருந்தால் அந்த வீட்டில் பாரம்பரியத்தை புரட்டி போட்ட கல்யாணம் நடக்குது. ஆமான்னு கேட்டால் ஆமாங்க, எங்கள் சித்தப்பன் பையன் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், எங்கள் அண்ணன் பிள்ளை லவ் மேரேஜ் பண்ணிச்சு, இல்லை எங்கள் தம்பி பையன் லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது உண்மை. அந்த மிதன ராகுக்கு மட்டும் அந்த பலன். மேடம் ரிடபம் கடகம் கன்னி மகரம், ஆமேடம் நண்டு சுறா எருது கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் போட்டுடுவர் இன்னும் வேறு புகழக்கேளாய் ஏமாறாதே 4 கேந்திரத்தையும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாகில் மேன்மதங்கிய பர்வத யோகம் அப்படிங்கிறான். மேடம் ரிடபம் கடகம் கன்னி மகரம், இந்த 5 இடத்துல ராகுன்னா யோகம். சரி, அப்போ மீதி இடத்துல ராகுன்னா யோகம் இல்லையா? இருக்குது. எப்படின்னா 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு லக்கணத்துக்கு வந்ததுன்னா அந்த ராகு திசை ராகுல எப்படி சம்பாதிப்பான்னு சொல்ல முடியாது.
எப்படி பணம் வருதுன்னே சொல்ல முடியாது. அதாவது ஆமேதான் விருச்சம்போல், அதாவது நூலில் கொடுத்துருக்கு கடகத்தில் ராகு இருந்து ஒருத்தருக்கு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடகராகு மனைவி, மக்கட், சுகம், தனம், தானியம், பசு, பூமி, வீடு, லட்சுமி கடாட்சம், பலவு தானிய விருத்தி, விஜயம் இவைகள் உண்டாகும். உதாரணத்துக்கு எங்கூர்லேயே சரஸ்வதிங்கிற ஜோசியருக்கு கடகத்தில் தான் ராகு. அந்த ராகு சில இடம் வாங்கி கொடுக்கட்டுறாங்க. ஒரு இடம்ல 5-6 இடம் கரையம் பண்ணியிருக்காங்க. கடகராகுக்கு அவ்வளோ பலன் உண்டு. 4 வேதங்களில் யஜுர், ஜாம, ருக்க, அதர்வண வேதங்களில் கடகாளி மகராளி இருந்தால் வச்சு ராகு எது காவலுக்கு படைச்சாங்கன்னு ஒரு கருத்தே இருக்கு. ஆமாம், அதனால அந்த கடகராகு அவ்வளவு நன்மை தரும். எனக்கு ராகு திசை வந்த பிற்பாடு தான் நான் இந்த உலகத்தில் சந்திரசேகரனை யாருன்னு தெரிய வச்சார். கடகத்தில் ராகு 18 வருஷம் அந்த திசை நடக்கிற போது தான் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த ராகுங்கிறது போகக்காரகன், குரு மோகக்காரகன், சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி, ராகு போகத்துக்கு அதிபதி, குரு மோகத்துக்கு அதிபதி, சனி ஆயுளுக்கு அதிபதினு சொல்லி பிரிக்கிறோம். இந்த சனி, சுக்கிரன், குரு, சனி, சுக்கிரன், குரு, ராகு, இந்த 4 கிரகத்தினுடைய சேர்க்க பார்வை யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் நான் பார்த்த அளவுக்கு பெரிய பணக்காரராக தான் இருக்காங்க. சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் சனியோ, சனிக்கு திரிகோணத்தில் சுக்கிரனோ, குரு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி சம்பந்தங்கள்லாம், சனி அதனுடைய சம்பந்தங்கள் இருக்கிற ஜாதகம்லாம் பணக்கார ஜாதகம் தான். அணு ரீதியில் கண்ட உண்மைகள். இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், நிறையான கருத்துக்கள் இருக்குது. இனி இதுவரை பேச வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோட அறக்கட்டளை ஆசிரியர் ஐயா ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களும் இந்த கூட்டத்தினை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் மென்மேலும் உலக புகழ் பெற அளவுக்கு வருவார் என்று கூறி வாழ்த்தி வணங்கி, எனக்கு இதை வரை பேச வாய்ப்பளித்த அவர்களுக்கு அவர் திருப்பாதங்களுக்கு நன்றி கூறி, வந்த ஜோட அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறியும், என்னுடைய பெயர் பி.கே. சந்திரசேகரன். என்னுடைய ஜோட அனுபவம் 44 ஆண்டுகள், என்னுடைய வயது 64, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 14/8/62, என்னுடைய இருப்பிடம் பள்ளிப்பாளையம். அதாவது என்னுடைய அலைபேசி எண் 97 50 12 22 66 63 821 72 884. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி 5 முகந்தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்றோதுவோர் முன் ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் நாண மொழி பேசும் முகமொன்று, கூறுமடியார்கள் மனிதர்க்கு முகமொன்று, குண்டுருவேல் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளி மனமுணர வந்த முகமொன்று, 6 முகமான பொருள் நீ எழ வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. நன்றி, வணக்கம். பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்து பி.கே. சந்திரசேகர் ஐயா அவங்களை முதல் பேச்சாளராக தலைமை தாங்கி முதல் பேச்சாளராக பேச வைத்தோம். ஜோதிடத்தில் இருக்கிற அனைத்து பாகத்தையும் தொட்டுட்டு ஐயா உரையை பிடிச்சிருக்காங்க. சரியா, மிக சிறப்பாக ஆவலுடன், எதிர்பார்ப்புடன், சந்தோஷத்துடன், எந்த ஒரு வஞ்சனை இல்லாமல் சிரிச்ச முகத்தோட பலன் சொல்லக்கூடிய வாய்ப்பு பிரபஞ்சம் ஐயாவுக்கு கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பு மேலும் மேலும் சிறக்கணும் என்று கூறி அவருக்கு பொன்னாடை போத்த சேசூரி நாராயண ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம்.